அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்திருக்கு. இதுல நம்ம எதிர்பார்த்த முடிவு ஒன்று வரல, எதிர்பார்க்காத முடிவு ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத விவாதிக்கலாம். நம்ம எதிர்பார்த்த ஒரு முடிவு வரல. எதிர்பார்த்த முடிவுனா சீமான் அவருடைய வெற்றி, கட்சியுடைய அதிகப்படியான சில கூடுதலாக எம்எல்ஏக்கள் அல்லது வாக்கு எண்ணிக்கை உயர்வு, இது நம்ம எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்காத ரிசல்ட்னா தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி, அதை சொல்ல வர. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு 107 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. இந்த வெற்றியை நீங்க எப்படி பார்க்கற? இந்த வெற்றினா ஒரு மாற்றத்துக்கான வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. மாற்றத்துக்கான வெற்றி அப்படின்னா இப்போ எது மாற்றம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மாற்றம்னா எது மாற்றம், அது எப்படிப்பட்ட மாற்றம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த தமிழ்நாடு தேர்தல் 26 தேர்தலில் 4 கட்சிகள் பிரதானமாக இருந்துச்சு. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக கட்சிக்காரர். இப்போ இதுல மாற்றம்னு மக்கள் விரும்புறாங்கன்னு வச்சுங்களேன். மாற்றம்னு சொன்ன உடனே திமுக, அதிமுக இந்த ஆப்ஷன் எடுத்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி ஆண்டுட்டாங்க, அவங்களுடைய ஆட்சி முறை தெரியும், மாற்றிடலாம். இப்போ மாற்றுன்னு எதிர்பார்க்கிற மக்களுக்கு இவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று அண்ணன் சீமான், இன்னொன்று தமிழக கட்சி கழக தலைவர் விஜய். இவங்க 2 பேர் தான். இப்போ முதல் வாய்ப்பு நான் நடிகர் விஜய் அவர்களுக்கே கொடுக்குறேன். இன்றைய முதல்ல விஜய் அவர்களுக்கு கொடுக்குறேன். இப்போ விஜய்க்கு ஏன் வாக்கு செலுத்தணும்? இப்போ நான் வந்து ஒரு தமிழ் தேசியவாதி இல்லை, நாம் தமிழ் கட்சிக்காரங்க, ஒரு சாதாரண தமிழ்நாட்டின் குடிமகனா நான் ஒரு கேள்வியை நடிகர் விஜய் கிட்ட வைக்கிறேன். இப்போ நான் என்ன ஏறேன், ஐயா நீங்க முதலமைச்சர் கேட்டீங்க, ஆல்ரெடி நாடு வந்து ஒரு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. இப்போ திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லைங்கிறது நாங்கள் உறுதியான முடிவில் இருக்கோம். உங்களை நாங்கள் நம்புறோம். நீங்கள் வந்தால் இந்த 10 லட்சம் கோடி கடனை எப்படி கட்டுவீங்க? இதெல்லாம் மேற்கொண்டு கடன் வாங்காம பார்த்துக்கிறீங்களா, இல்லை நீங்களும் இவர்களை போல எங்களை கடன்காரனா மாற்ற போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் ஒரு சாதாரண ஒரு பொதுஜனமா வெகுஜனமா நான் நடிகர் வச்சுக்கிட்டு. இப்போ இதுக்கு வந்து அவருடைய திட்டங்கள் வர, இப்போ நாம் தமிழ் கட்சி ஒரு ஆட்சி வரையும் கொடுத்துருக்கு, எல்லா கட்சிக்கும் ஒரு தேர்தல் அறிக்கையும் கொடுத்துருக்கேன், நான் வந்து இதெல்லாம் செய்வேன் இப்படிலாம் மனசு இருப்பேன். அது மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருந்தார். அதுல நீங்க மாற்றம்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு எல்லளவும் அந்த மேனிஃபெஸ்டோ சம்பந்தமே இருக்காது. ஏன்னா அதிமுக 2000, திமுகவும் இதை பார்த்தோன்னா 2000 மகளிருக்கு அறிவிச்சிட்டாங்க. இது 2ஐயும் பார்த்த நடிகர் விஜய் அவர்கள் 2500 அறிவிக்கிறார். ஸோ இங்க மாற்றம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க எடுத்துக்கங்க. தாலிக்கு தங்கம் ஒரு பொருள் கொடுப்பாங்க, நல்ல உயரமான பட்டுப்புடவை கொடுப்பாங்க, குழந்தைங்களுக்கு கால் போன் மோதிரம் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சொல்ற திட்டங்கள் எதுவுமே வந்து மக்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இல்லை. வாக்குகளை வாங்குவதற்கு எப்படி திராவிட கட்சிகள் வந்து இலவச டிவி தரேன், கிரைண்டர் தரேன், மிக்சி தரேன்னு வாங்கினாங்களோ, அதுபோல மக்கள் வாக்குகளை வாங்குற வாக்குறுதி தான் கொடுக்குறாரு. எப்படிய விஜய் வருகையினால் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் நிகழ்ந்துரும் நீ சொல்ற மாதிரி இருக்கா? இப்போ ஒரு இடத்துல வச்சுக்கிட்டேன், இப்போ அண்ணன் சீமான் வெற்றி பெற்று வராரு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்தா நல்ல தரமான மருத்துவத்தை முற்றிலும் இலவசமாக கொடுப்பேன். ஆக்கணி ஏற்கனவே வந்து அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவம் இலவசமாக தான் இருக்கு. ஆனா அண்ணன் சீமான் சொல்றது இலவசமா மட்டும் இல்லாம தரமா கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இது என்னப்பா புதுசா இருக்குன்னு கேட்டா, அவரு கனடாவை முன்னெடுத்துறாரு. கனடாவில் பாருங்க மருத்துவம் இந்த அளவு உலக தரமா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் கனடா முழுக்க தனியார் மருத்துவமனையில இல்லை. நான் இப்போதைக்கு அதை செய்யறதுக்கு வாய்ப்பு குறைவு, ஆனா என்னுடைய இலக்கு அது. இலக்கு அது. ஆனா இப்போதைக்கு தனியார் மருத்துவ நிகரான ஒரு அரசு மருத்துவமனையை கட்டமைப்பேன் அப்படிங்கிறது சீமான் அண்ணன் சொல்ற கனவு. இந்த கனவு அவர் ஒரு 50 விழுக்காடு நிறைவேற்றினால் கூட இங்க இருக்க ஏழைகளுடைய மருத்துவம் எவ்வளவோ மேம்படும். இப்ப ஐயா கருணாநிதியோட உடம்பு சரியில்லை, ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு போறாங்க, அம்மா ஜெயலலிதா முடியல அப்போலோக்கு போறாங்க. இவங்க எல்லாம் பெரிய பெரிய கோடிக்கணக்கில் மருத்துவம் செஞ்சு தன் உடலை உயிரை பாதுகாத்துக்கிறாங்க. ஆனா ஒரு சாதாரண ஏழை அப்படி இல்லை. இப்ப நம்ம சேலம் அரசு மருத்துவமனை எடுத்துக்க, ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி கிட்னிக்கான கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ற சர்ஜரியே கிடையாது. கிட்னில அந்த ஸ்டோன் வந்துட்டா ஓப்பன் பண்ணி பண்ற சர்ஜரியே அந்த ஆப்ஷன் இல்லை. ஏன்னா ஒரு அப்பா இருந்து 10 வருஷம் ஆகுது. அப்போ 10 வருஷம் போய் நான் அப்பாவை கூப்பிட்டு போகும்போது அந்த ஆப்ஷன் அங்கே இல்லைன்ட்டாங்க. இப்ப கொஞ்சம் இப்ப வந்திருக்கு, இப்ப மறுக்கல. அது மாதிரி இன்றுமே கூட நம்ம சேலம் அரசு மருத்துவமனையிலேயே ஆன்ஜியோகிராம் வந்து
செயல்படாம இருந்து நாம் தமிழர் கட்சி அதுக்கு புகார் மனு கொடுத்து அதுக்கப்புறம் ஆஞ்சியோகிராம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் மருத்துவத்துறையில நவீனப்படுத்த வேண்டியது நிறைய இருக்கு. அப்போ சீமான் வந்தாருன்னா இது எல்லாம் மாற்றப்படும். அப்போ ஒரு புதுசா ஒரு விஷயம் நடக்குது. இதுதான் மாற்றம். இப்போ நான் சீமான் வந்தா நான் வந்து அவர் இந்த விஜயோடைய திரைப்படத்துல ஒரு டைலாக் சொல்லுவார்ல, இந்த கல்வி வந்து உலக தரத்துக்கு போனோம்னா அரசு அலுவலர்கள் அரசியல்வாதிகள் குழந்தைகள்லாம் அந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கும் சட்டம் போட்டாவே கல்வி வந்து உலக தரத்துக்கு போயின்னு சொல்லுவாங்க. இது அவர்கள் திரைப்படத்துல பேசுறதுக்கு முன்னாடி தன்னுடைய செயல்பாட்டு வரையில வச்சவர் அண்ணன் சீமான். அப்படின்னா அப்ப இந்த மாதிரி புதிய திட்டங்களை சொல்லக்கூடியதுதான் மாற்றம். இப்போ இத்தனை ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் வந்து இப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஆயிலே வட சொல்ல இருப்பாரு, நடைமுறை சாத்தியமா அப்படின்னு கேட்டாங்க. அதனாலதான் அண்ணன் இந்த முறை என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த முறை பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த 25 நாள் பரப்புரை முழுக்க அண்ணன் பேசுற எல்லா இடங்களும் எல்இடி போட்டு நாம் தமிழர் கட்சி வந்தால் கல்வி இப்படி இருக்கும், மருத்துவம் இந்த மாதிரி இருக்கும், விவசாய முறைகள் இந்த மாதிரி புதிய அணுகுமுறை கொண்டு வருவோம், தேன் வளர்ப்பை நாங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணாமல் தேன் வளர்ப்புங்கிறது விவசாயத்துடைய ஒரு உபத்தொழில், அதனால விவசாயத்துடைய மகசூல் பெறுவோம். இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் அந்த தேர்தல் அறிக்கையை வகுத்து கொடுத்துருந்தாங்க. அப்போ இதுதான் மாற்றம். இந்த மாதிரி இவர் வந்தா இப்படி புதுசான இந்த விஷயங்கள்லாம் வருமா அப்படின்னு அதை நோக்கி நகரதான் மாற்றமே ஒழிய, இப்போ இவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் வந்தாருன்னா எல்லாம் மாற்றம். விஜய்க்கு வாக்களித்தவர்கள எல்லாருமே அவருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னுங்கிற அந்த மனநிலைய அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன செய்வாரு, அவர் தேர்தலுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கேள்வி யாரும் வைக்கவும் மாட்டாரு. ஏன்னு கேட்டா அவங்க விஜய் வந்து அந்த அளவு நேசிக்கிறாங்க. அதாவது ஒரு நடிகனை நேசிக்கிறதுக்கும் விரும்புறதுக்கும் அரசியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இல்லை உனக்கே தெரியும், என்னாலாம் வந்து ஒரு 20-25 வருஷமா விஜய் ரசிக்கிறேன். ஒரு 12-13 வயசுல இருந்தே நான் விஜய் ரசிக்கிறேன். ஆனா நமக்கு வந்து தேர்தல் வரும்போது தேர்தல் வேற, நடிகர் நம்ம பிடிச்ச ஆஸ்தா நடிகர். இப்போ விஜய் படம் வந்தா கூட நம்ம போய் முதல் நாள் 18 நாள் 10 ரூபா படம் எல்லாம் ஆர்வமா இருக்கும். அது வேற, அது பொழுதுபோக்கு, அது வேற. ஆனா அரசியல் அப்படின்னு வரும்போது நம் தமிழர் இனம், மொழி, வரலாறு, இந்த மண்ணை காக்கணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. அது வந்து தமிழக மக்களுக்கு இன்னும் புரியல. இப்போ நீ வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த தமிழக மக்கள் வந்து காய்க்கப்பட்டு வளர்க்கப்படுகிறார். பள்ளி பாடப்புத்தகத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு சம்பந்தம் எல்லாமே ஈவேரா பத்தி இருக்கும், வட இந்திய வரலாறு இருக்கும், முகமது கஜினி வந்தாரு, கோரி வந்தாரு, ஜான்சி ராணி வந்தாங்க. ஒண்ணு வட இந்திய வரலாறு உலகம் ஒண்ணு இல்லைன்னா அதுக்கப்புறம் ஆங்கிலேயன் போயிடுவோம். ராபர்ட் கிளைவ் வந்தாரு, அவர் வந்தாரு, இவர் வந்தாருன்னு. அப்போ எல்லாமே நல்ல வரலாறுகள் தான். ஆனா இங்க நம்ம வரலாறு மறக்கப்படுது. அடுத்த நாம ஏறினா ராபர்ட் கிளைவ் வரலாறு நான் எதுவும் படிப்பேன். ராபர்ட் என்ன சொல்ற மாதிரி அம்மாவுக்கு முதல்ல அம்மாவுக்கு பையனா இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்குன்ற மாதிரி நம்ம வரலாறு முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அடுத்த வரலாறு. இப்ப என்னன்னா அந்த மாதிரி நம்ம ஆரம்பத்துல இருந்து எப்படி ஒரு மாடு காய்கறிக்கப்பட்டு வளர்ற மாடு மாதிரி இந்த நம்ம தமிழர்கள் இனத்தை ஆரம்பத்துல இருந்து இந்த மாதிரி தன் இனம் சார்ந்த வரலாறு படிக்காம அடுத்த பக்கத்து நாட்டு, பக்கத்து மாநிலம், இந்தியா, உலக நாடுகள், இப்ப நம்ம வரலாறு நம்ம படிக்கல. நம்ம வரலாறு படிக்கிறதுனால இவனுக்கு தமிழர் இனம், மொழி, வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் நம்ம காப்பாற்றணும், நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னு பேசுறது அவனுக்கு ஒரு போரிங்க. அவனுக்கு 4 பஞ்ச் டைலாக் பேசணும், 4 ஃபைட் பண்ணணும். என்ன சீமான இதுக்கு மேல வந்து நம்ம சீமான வந்து நடிப்பு கிளாஸ் அமைச்சுட்டு டான்ஸ் கிளாஸ், ஃபைட் கிளாஸ் அமைச்சுட்டு அவர் விஜய் மாதிரி தயார் செஞ்சாங்கன்னா நம்ம ஒருவேளை மக்கள்கிட்ட ஈஸியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப சூழல் இருக்கு. இன்னொன்னு இப்ப இந்த வெற்றி வந்து பின்னாடி வரக்கூடிய சில நடிகர்களுக்கு உத்வேகம். அடுத்து தனுஷோ அவங்களுக்கு உத்வேகம் கொடுத்ததோ இல்லையோ, அடுத்து வர இந்த மாதிரி புரட்சியோ செய்யணும், அடுத்து இந்த மாதிரி நிக்கணும் அப்படின்னு வரவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றா இருக்கும். உங்களுக்கு தடங்களாகவும் இருக்குது. இல்ல இது உங்களுக்கு தடங்களாக இருக்கலாம். நாம வந்து ஒரு தெளிவான இலக்கணம் பயணிக்கும். ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களோ ஆகட்டும், மற்ற கட்சிகளாகட்டும், இந்த தேர்தல் நம்ம ஜெயிச்சிருவோம், உறுதியா நம்ம ஜெயிச்சிருவோம், நமக்கு சீட்டு கிடைக்கும், நமக்கு பின்னாடி ஒரு எதிர்காலம் இருக்கு, பொருளாதார லாபம்ங்கிறத முன் வச்சுதான் தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி பொறுத்த உறவுகளை பொறுத்த மட்டும்தான் நம்ம இந்த தேர்தலில் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம். ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஜெயிச்சு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம்
தேர்தல் நடக்கும்போது ஒரு கற்பனை, இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா நம்ம அடுத்த கட்டமாக இந்த செயல் திட்டம் பண்ணணும், அடுத்த கட்டமாக இது செய்யணும் அப்படிங்கிற கனவு நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கும் ஒரு தமிழ் தேசியவாதிக்கு மட்டும்தான் இருக்கும். சொல்ல போனா ஐயா சுபாவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாளை கலர்னு ஒரு காணொலி வரும், அதை கூட தான் சொல்லியிருப்பாரு, அவர்களிடம் தோற்றாலும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான செயல் திட்டம் இருப்பார். நாம ஒரு பணத்தை போட்டு லாபத்தை எடுக்கிற அரசியலுக்கு வரல. நாம நம்முடைய உழைப்பையும் இந்த உணர்வையும் இந்த வரலாறு தமிழர்கள் வரலாற்றை உணர்ந்ததுனால எப்படியாவது இந்த இனத்தை மீட்டு எடுத்துருக்கணும், வரலாறு கொண்டு போய் இப்ப அண்ணன் சீமான் நினைச்சிருந்தாருன்னா இப்ப நிறைய நடிகர்கள் சீமானிகளை கூப்பிட்டு சீட்டு போட்டு கொடுத்து அந்த அரசியல் அவர் பண்ண விரும்பல. அவர் பேர் தொடர்ச்சியா வஉசி பேசுவாரு, தமிழ் முன்னோர்களை பேசுவாரு, மறைமலடிகளை பேசுவாரு, அண்ணல் தங்கோர் பேசுவாரு, கியா பயிர் பேசுவார். இந்த மாதிரி தமிழர் வரலாற்றை பேசி பேசி தமிழர்கிட்ட அந்த தமிழர்கள் உணர்வு ஊட்டுறதுக்கு ஒரு தொடர்ச்சியா போராடுறாரு. அப்படி அந்த போராட்டம்ங்கிறது எப்பயுமே கெட்டது ஈஸியா போயிடுச்சு, நல்லது கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். அதனால இந்த தேர்தலில் இந்த தடைக்கல் அப்படிங்கிறது கட்டாயம் தடை வராம நம்ம வெற்றி பெற முடியாது. அப்போ இது நமக்கு ஒரு தடையா இருந்தாலும் இந்த தடை வந்தோம்னா நாம் தமிழ் கட்சி சுணங்கிறோம், 8% நாம் தமிழ் கட்சி 4% போயிடுச்சு, இனிமேல் நாம் தமிழ் கட்சி அவ்வளவுதான் அப்படிங்கிற கனவுலாம் சிலர் காண்றாங்க. அந்த கனவு படிக்காது, அடுத்தமே நாம் வீரியமா களத்துக்கு வந்துடும். இன்னும் அடுத்த இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாருன்னா அவர் ஆட்சியில் என்னென்ன தவறுகள் பண்றாரு அதை சுட்டி காட்டி நாம் தமிழ் கட்சியுடைய பயணம் இன்னும் வலிமையா போகுமே வழிய ஐயோ வாக்கு அரசியல்ல குறைஞ்சிட்டுமே தோத்துட்டுமே இப்ப இந்த களத்து விட்டு போயிடலாங்கிறதோ இல்ல வாக்கு அரசியல் கொஞ்சம் எழுச்சி மாதிரி வரல, ஒருவேளை சமாதானம் பண்ணிக்கிட்டு இந்த மற்ற கட்சிகளோட கூட்டணி போய் ஒரு சின்ன கட்சியா மாறிடுமோ அப்படிங்கிற நிலைப்பாடை அண்ணன் உறுதியா எடுக்க மாட்டாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். ஸோ அதனால இந்த தோல்வி நாம் தமிழ் கட்சிக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்க கூடாதுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. இது எங்களை நாங்கள் இன்னும் சுய பரிசோதனை செய்து கொண்டு இன்னும் வேகமாக ஓடுவதற்கு தான் இந்த தோல்வியின் வழிகாட்டின ஒழிய இந்த தோல்வியினால நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்களோ அண்ணன் சீமானோ இந்த தமிழ் தேசியமோ என்னைக்குமே முடங்கி போயிடாது அப்படிங்கிறத இந்த காணொலி வழியாக சொல்லிக்கிறோம். நன்றி.